ஆசிரியர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷன் நம்ம பல நாளாக எடுத்துட்டு இருக்கிற செஷன் தான். மூன் த கீ டு த யூனிவர்ஸ். இந்த முறை வழக்கம் போல நம்ம வந்து ஒரு இப்போ மணி கரெக்டாக வந்து 7:30 ஒரு 20 மினிட்ஸ் நான் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒரு மேலோட்டமாக ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல கேள்வி பதில்களை நம்ம உங்களுடைய அனுபவங்களை கேள்வி பதில்களை நீங்கள் கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கலாம். சரி, வானத்தில் வந்து ரொம்ப பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து நிலா. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிலாவுடைய பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் நிலாவுக்கு அடுத்து எது பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வெள்ளி கிரகம் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டஸ்ட் கம்மி. நிலா தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இரவு வானில் சொல்கிறேன். அதனால இயல்பாகவே நிலவு வந்து மனிதர்களுடைய அட்டென்ஷனை ரொம்ப அதிகமாக கவர்ந்துருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலவுல வந்து பிறைகள்னு சொல்லக்கூடிய வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய பிறைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட வந்து நிலவினுடைய பிறைகள் வந்து பல நூற்றாண்டுகளாக பலராலும் பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எதனால வந்து பிறைகள் உருவாகுதுன்றதை உட்பட அந்த பிறைகளுடைய பயன்பாடுகள் வந்து ஈவன் கலீலியோ காலத்துல கூட ஒரு ஆய்வுகளுக்கு அது பயன்பட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிலவுக்கு வந்து கிரகங்கள் சூரிய கிரகணம் மாதிரி இல்லாம வந்து இந்த கிரகங்களை வந்து நம்மளால நேரடியா பார்க்க முடியும். அது வந்து ஒரு இடத்துல ஒரு அட்வான்டேஜ். ஈவன் தோ சூரிய கிரகணத்திலையும் சந்திர கிரகணத்திலையும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தாலும், சூரிய கிரகத்திலையும் சந்திர கிரகத்திலையும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்தாலும், சந்திர கிரகணம் என்பது வந்து சூரிய கிரகணம் மாதிரி நேரடியாக ஆபத்தானது கிடையாது. உதாரணத்துக்கு சூரிய கிரகத்தை நேராக பார்க்கக்கூடாது, ஏன்னா அது வெளிச்சம் ரொம்ப அதிகம். அதனால நீங்க கண்கள் பாதிக்கப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சந்திர கிரகணம் அப்படி கிடையாது. அதனால அதை வந்து நம்ம வெறும் கண்ணால பார்க்க முடியும். இப்போ வெறும் கண்ணால பார்க்க முடியுன்றதுனால பல விஷயங்களை நம்மளால வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அதாவது சூரியன்ல அப்சர்வ் பண்ண முடியாத விஷயங்களை சந்திரன்ல அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி சந்திரன்ல அப்சர்வ் பண்ணது வந்து நிறைய பேர் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமானவர் வந்து ஆரியப்பட்டா, இந்தியாவை சேர்ந்த ஆரியப்பட்டர். அதனால நீங்க ஆரியப்பட்டருடைய ஆய்வுகளை இங்க நம்ம விளக்க சொல்ல முடியும். அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரகணத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட், அதாவது இந்த சந்திரன் சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் தான். சந்திரன் வந்து ஒவ்வொரு நாளும் அது உதிக்கிற இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த ஒரு நட்சத்திர கூட்டத்தோட தொடர்படுத்தி சொல்வது ஒரு வழக்கம். நம்ம புரிதலுக்காக நம்ம வந்து ஒரு பேர் வச்சிருக்கோம். ஒன்று கார்த்திகை நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம், இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த மாதிரி 27 நட்சத்திரங்கள் வந்து நாம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இந்த 27 நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சுழற்சி மாதிரி ஞாபகம் வரும். அந்த 27க்கு அப்புறம் 28வது நாள்ன்றது வந்து மறுபடியும் அஸ்வினில தான் வந்து நிற்கும். 28ஆம் நாள். அது இது வந்து ஒரு 27ன்றது ஒரு சைக்கிள் மாதிரி. ஏன் இந்த நாரி நட்சத்திரங்கள் மண்டலங்களை மனிதர்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருந்தது, அது ஏன் அப்படி நாம புரிஞ்சுக்கணும், அப்படி புரிஞ்சுக்காம இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான கேள்வி. அதுக்கு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா, இரவு வானம் நீங்க பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இரவு வானம் எப்படி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த படத்தை பாருங்க. இது வந்து ஒரு இரவு வானம். இந்த அளவு கூட பிரைட்டஸ்ட் நட்சத்திரங்கள் தெரியாது. இந்த மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் இருக்கும். இந்த மாதிரி நட்சத்திர கூட்டத்துல நமக்கு வந்து நிலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளால அதை என்ன பண்ண முடியாதுன்னா ரெகக்னைஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இன்னும் நேரடியா பார்க்கணும்னா
ஸ்டெல்லாரியம்னு ஒரு ஆப் இருக்கு. அது நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நேரடியாக கூட நீங்க என்ன பண்ணலாம், வெப்ல கூட பார்க்கலாம். ஸ்டெல்லாரியம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்போன்ல நிறைய ஆப் இருக்கு. ஸ்டெல்லாரியம் என்ற ஆப் நம்ம டெலஸ்கோப் பார்க்கறதுக்குலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ, என்னோட லொகேஷன் இது கேப்சர் பண்ணதுனால பாருங்க. இப்போ நிலா எங்க இருக்குன்னு பாருங்க. நிலா இருக்குன்னா நிலா இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? இப்ப மணி கரெக்டா 7:32. நிலா எத்தனை மணிக்கு உதிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நம்ம பின்னாடி கூட போய் பார்ப்போம். 6:12 இப்போ 5 மணி நிலா இருக்கு. இப்ப இந்த இதான் வானம் வச்சுக்கோங்க. இப்ப நிலா இங்க இருக்குன்னா அந்த காலத்துல பார்த்தவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. இதுவும் நட்சத்திரம் இருக்கு, இதுவும் நட்சத்திரம் இருக்கு, இதுவும் நட்சத்திரம் இருக்கனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நட்சத்திரங்களை எப்படியாவது ஒரு அடையாளப்படுத்த வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருந்தது. பின்னாடி நம்ம கான்ஸ்டலேஷன் தனியா ஒரு டாபிக் இருக்கு. அதனால இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஒன்றும் உபயோகமா இருக்கும். இப்ப நிலா எங்க இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா கான்ஸ்டலேஷன் போறோம். பாருங்க, இது மாதிரி நிறைய கான்ஸ்டலேஷன் இருக்கு. நம்ம இவ்வளவு கான்ஸ்டலேஷன் நமக்கு தேவையில்லை. இப்போ 3 இப்ப எந்த கான்ஸ்டலேஷன் இருக்கு பாருங்க. ஸ்கார்பியன். ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நம்ம எந்த கான்ஸ்டலேஷன் பாருங்க. சாரி, ஓகே, 3 இந்த கான்ஸ்டலேஷன்ல இருக்கு இல்லைங்களா? இப்போ நாளைக்கு பார்ப்போம். நம்ம டேட் இன்னைக்கு 13, சரி 12ஆம் தேதி. 13ஆம் தேதி எங்க இருக்கு பாருங்க. சார், ஒரு மீட்டிங்ல இருக்கேன். அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. நீங்க எங்க இருந்து வரணும்? நீங்க நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ற ஒரு ஹாஃப் அன் அவர் கால் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவரு பார்த்து உங்களுக்கு கால் பண்ணுமா? நானு ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு 12ஆம் தேதி. 12ஆம் தேதி எங்க இருக்கு பாருங்க. சூரியன் உதிச்சிருக்க நேரம் பாருங்க. 6 மணிக்கு எங்க இருக்கு? லிப்ரால இருந்து. 11ஆம் தேதி பார்ப்போம் எங்க இருக்கு. இப்ப பாருங்க எங்க இருக்கு பாருங்க. டைம் நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டைம் இருட்டாதான் தெரியும் இல்லைங்களா? சோ 10ஆம் தேதி நம்ம நட்சத்திரம் 7 மணிக்கு எங்க இருந்ததுன்னா விருகோல இருந்தது. 10ஆம் தேதி. 11ஆம் தேதி 7 மணிக்கு விருகோக்கும் லிப்ராக்கும் நடுவுல இருக்கு. 12ஆம் தேதி கரெக்டா லிப்ரால வந்துச்சு. அப்படியே 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு எங்க இருக்குன்னா நல்லது. அப்படியே பாருங்க. அந்த காலத்துல இருக்கிற கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் என்னது, இந்த கான்ஸ்டலேஷன்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு இது இல்லாம பாருங்களேன், அதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
இந்த ஸ்டெல்லாரிஸை நீங்க பயன்படுத்து. இங்க ஆரம்பிச்சு நம்ம அந்த காலத்துல அவங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னைக்கு பௌர்ணமி வருதோ அன்னைக்கு அது எங்க இருக்குமோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை நாளைக்கு வரணும்? பௌர்ணமி வரும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து வளர்பிறையில பாத்தீங்கன்னா பிரதமை, துதி, திருத்திரை, சதுர்த்தி, பஞ்சமி அப்படியே ஆரம்பிச்சு 16வது நாள் உங்களுக்கு வந்து மறுபடியும் என்ன ஆகும்னா, அப்போ ஒரு பௌர்ணமியில இருந்து அடுத்த பௌர்ணமி வரதுக்கு, அதாவது இங்க அமாவாசைன்னு வச்சுக்கோமா, இந்த பௌர்ணமி சரிங்க, பௌர்ணமி இங்க இருக்கு. பௌர்ணமி முடிஞ்சு பௌர்ணமிக்கு அடுத்த நாள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 அமாவாசை. அமாவாசைக்கு அப்புறம் மறுபடியும் 1, 2, 3, அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் 1, 2, 3, அமாவாசைக்கு அப்புறம் 1. அமாவாசைக்கு அப்புறம் வர்றத வளர்பிறைன்னு சொல்லுவாங்க, பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றத தேய்பிறைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பௌர்ணமியில இருந்து இன்னொரு பௌர்ணமி வரத்துக்கு கரெக்டா 30 நாள். இப்போ கன்வீனியன்ட்டுக்காக வச்சுக்கோங்க. பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரத்துக்கு 15 நாள், அமாவாசையில இருந்து அடுத்த பௌர்ணமி வரத்துக்கு 15 நாள், அப்போ மொத்தமா 30 நாள். இந்த 30ன்றது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கு, ஓகேங்களா? இந்த சைக்கிள் என்னன்னா, எந்த நட்சத்திரத்துல முழு நிலவு வருதோ, அஸ்வினில ஆரம்பிக்குது வச்சுங்களா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அஸ்வினி அன்னைக்கு வந்து அமாவாசை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 30, 30 இது 30 வருஷம் வச்சுன்னா, அப்போ வந்து அது கார்த்திகை மாதம், சரிங்களா? 30வது வந்துச்சுன்னா, அப்போ பௌர்ணமி எந்த நட்சத்திரத்துல வருதோ அந்த நட்சத்திரம் தான் அந்த மாதம். கார்த்திகை நட்சத்திரத்துல பௌர்ணமி வந்ததுன்னா அந்த மாதத்துக்கு பேரு கார்த்திகை மாதம் அப்படின்னு, சரிங்களா? அஸ்வினி நட்சத்திரத்துல வந்துச்சுன்னா ஆஷாட மாதம், ஆடி மாதம் அப்படின்னு. இப்போ எப்பப்பெல்லாம் பௌர்ணமி வரும், எப்பெல்லாம் அமாவாசைன்றதுக்கான ஒரு ஜெனரல் கேலண்டரே இருக்கு. அது உலகத்துல பல நாடுகள்ல இந்த கேலண்டர் வந்து பயன்பாட்டுல இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஹிஜரா காலண்டர், முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடிய ஹிஜரா காலண்டர் வந்து ஒரு நிலவு அடிப்படையா லூனார் கேலண்டர் சொல்லுவாங்க. இந்தியா வந்து லூனார் கேலண்டர் ஆலகமா காலத்துல இருந்தது. அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா சூரிய கேலண்டர் சேர்த்த மாதிரி ரெண்டுமே சேர்த்து லூனி சோலார் கேலண்டர்னு சொல்லுவாங்க. சூரிய சந்திர கேலண்டரா நம்ம பயன்படுத்துறோம். சந்திர கேலண்டர்ன்றது பர்ஃபெக்டா அஸ்ட்ரானமிக்கல் கேலண்டர். பர்ஃபெக்டா சூரியனை மட்டுமே பயன்படுத்துறது வந்து சூரிய கேலண்டர், சந்திரனை மட்டுமே பயன்படுத்துறதுன்றது வந்து சந்திர கேலண்டர். இந்த ரெண்டையுமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு கேலண்டர் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து லூனி சோலார் கேலண்டர், சூரிய சந்திர நாள் காட்டின்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு வச்சு. அடுத்த முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, உலகத்துல எல்லா நாடுகள்லயுமே மாதம் அப்படின்னு சொன்னா அது வந்து நிலவோட சம்பந்தப்பட்டது. இங்க நான் ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. மூன் அப்படின்றது வந்து மந்த் என்ற மீனிங்ல இருந்து தான் உருவாயிருக்கு, அல்லது மந்த்ன்றது மூன் என்ற மீனிங்ல இருந்து தான் உருவாயிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை நாங்க கொடுத்துருக்கேன். தமிழ்லயும் அதே மாதிரிதான். அடுத்த திங்கள் நான் உங்களை பாக்குறேன்னா, திங்கள் என்பது என்ன, மாதம், திங்கள் என்பது என்ன, நிலவு, ரெண்டுமே. சரி, அடுத்து வந்து நிலவுக்கு வந்து நிலவு எக்ஸாக்டா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. ஆனா நம்மளால எப்பவுமே ஒரு பகுதியை தான் நிலவை பார்த்துட்டு இருக்கோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியை தான் நம்ம நிலவை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பாக்குற இடத்துல வந்து நிலவு வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதி தலைகளா இருக்கும். இது வந்து எந்த ஊர்ல எடுத்தது நிலவு அப்படின்னா வடகோளத்துல எடுத்த பகுதி. நம்ம தென்கோளத்துல இருக்கனால நமக்கு எப்படி தெரியும்னா நிலவு இது வந்து மேல இருக்கும், இந்த பகுதி மேல இருக்கும். ஸோ நாம இந்த பகுதியை தான் பார்த்துட்டு இருக்கோம். பூமி நிலாவுக்கு அடுத்த பகுதி இருக்கு, அந்த அடுத்த பகுதியை நம்ம பார்த்ததே கிடையாது. மனித சமூகம் உருவானதுல இருந்து மனிதர்கள் பார்த்ததே கிடையாது, மனிதர்களும் எந்த விலங்கும் பார்த்தது கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலவு தன்னைத்தானே சுற்றி வருகின்ற நேரமும்
பூமியை சுற்றி வருகின்ற நேரமும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருப்பதனால் நிலவினுடைய ஒரு பகுதி எப்பவுமே எதை பார்த்திருக்கோம்? பூமியை பார்த்த வண்ணம் இருக்கும். இதே மாதிரிதான் மெர்க்குரின்னா புதன் கிரகம். புதன் கிரகம் வந்து தன்னைத்தானே சுத்து கொண்ட நேரமும் சூரியனை சுற்றி வருகின்ற நேரமும் கிட்டத்தட்ட 88 நாட்கள் இருப்பதனால் புதனினுடைய ஒரு பகுதி எப்போதுமே சூரியனை பார்த்த வண்ணம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே ஒரு பகுதி என்ன இருக்கும்? பகலா இருக்கும், ஒரு பகுதி இரவா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதோட மீனிங். ஸோ நிலவு பொறுத்தவரை நிலவு பற்றியான ஒரு பேசிக்கான ஐடியா நமக்கு தெரியும். இதுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு மேக்ஸோ சயின்ஸோ தேவையில்லை. நம்ம அன்றாட அப்சர்வேஷன் ஸ்கில் மட்டுமே போதுமானது. ஆனால் இதை ஒரு கணிதத்துக்குள்ள கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமாஸ் நகரத்தை சார்ந்த அரிஸ்டார்கஸ் அப்படின்ற ஒரு அறிஞர், கிமு 310களில் வாழ்ந்த ஒரு அறிஞர். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலவினுடைய தூரத்தையும் நிலவு எவ்வளவு பெருசுன்றதையும் பூமியை பொறுத்து, பூமியை விட பெருசு எவ்வளவு பெருசு, பூமியை விட எவ்வளவு சின்னது, சூரியனை விட எவ்வளவு பெருசு அல்லது சூரியனை விட எவ்வளவு சின்னது, அதாவது ஒப்பீட்டு அளவுகளை பார்க்கறது. அதுதான் அவர் பண்ண ஆராய்ச்சி. ஏன் அப்படி ஒப்பீட்டு பண்ணாருன்னா, துல்லியமா நம்மளால அதை மெஷர் பண்ண முடியாதனால ஒப்பீடு பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால சரிங்களா? ஸோ அந்த முறையை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணாருன்னா, சூரியனுக்கு எக்ஸாக்டா ஒரு பர்பெண்டிகுலர் பொசிஷன்ல ஒரு ஆஃப் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு பூமியில இருந்து பார்க்கறதுக்கு ஒரு அரை நிலாவா தெரியும். சரிங்களா? பௌர்ணமியா இருக்காது, அமாவாசையா இருக்காது, நடுவுல ரெண்டுக்கு நடுவுல. அந்த மாதிரி டைம்ல சூரியன்ல இருந்து அடிக்கிற வெளிச்சம் வந்து ஒரு ஆஃப் த மூணா நம்ம பார்க்குற அளவுக்கு நமக்கு சரி பண்ணியிருக்கோம், ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த காலத்துல இருக்கிறவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க அல்லது அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல இந்த பொசிஷன் எல்லாத்தையும் நம்ம வரைஞ்சோம்னா ஒரு செங்கோண முக்கோணத்துக்குள்ள நம்ம கொண்டு வர முடியும். இந்த செங்கோண முக்கோணத்துக்குள்ள இந்த கோணம் வந்து 90 டிகிரியா இருந்தா மீதி இருக்கிற கோணங்கள் எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. அது இது 90ன்னா இதையும் கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் 90 தான் இருக்கும். ஆனா எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பட் எப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 3 கோணங்களையும் கூட்டினா 180. 180ல இது போயிடுச்சுன்னா 90 போயிடுச்சுன்னா மீதி இருக்க 90. சரிங்களா? ஸோ அதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த அடிப்படையான கணிதம் நமக்கு தெரியும். அடுத்தது பூமி மையத்திலிருந்து நிலவினுடைய மையம் வந்து டின்னு வச்சுக்குவோம். டின்னா டிஸ்டன்ஸு. நான் சஃபிக்ஸ்ல மூன் போட்டிருக்கேன், அதனால டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் நான் படிக்கும்போது இதை நான் என்ன பண்றேன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் சன் டிஎஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது நமக்கு தேவையில்லை, இதுவும் நம்ம கணக்கு போடுறதா போடலாம். இது வந்து டி ஆஃப் அது 3 டிஸ்டன்ஸ் அப்படின்னு போடலாம். பட் எனக்கு இது தேவையில்லை. ஏன்னா நான் கண்டுபிடிக்க வேண்டியது பூமியிலிருந்து எவ்வளவு தூரம், நிலா எவ்வளவு தூரத்துல இருக்கு, சூரியன் எவ்வளவு இருக்குன்னா என்னோட கணக்கை தவிர நிலாவுக்கும் சூரியனுக்கு எவ்வளவு தொலைவு இருக்குன்றது எனக்கு தேவையில்லை. என்னுடைய பிரச்சனை அது கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான அப்படிங்களா? சரி, ஓகே. இப்ப தெரியுதுங்களா? பாருங்க, தெரியுதுங்களா ஸ்கிரீனு? இல்ல சார், இல்ல தெரியல. மத்தவங்களுக்கு தெரியுதா? தெரியுது சார். மத்தவங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுது ரவி, ஸ்கிரீன் நல்லா தெரியுது. தெரியுதுங்க சார். தெரியலன்னு சொல்றாரு சார். நான் வெளியே போயிட்டேன். ஓகே சார், ஓகே சார். யாராவது அப்படி சொன்னாங்கன்னா மத்தவங்க சொல்லுங்க, இல்லைன்னா நான் அதை பண்ணிட்டே இருப்பேன்ல. இல்ல சார். சார் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகுது சார். சார் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகல சார். எனக்கு ஆகுதுங்க சார், எங்களுக்கு ஆகுது சார். டிஸ்ப்ளே தெரியுதுங்க சார். இட்ஸ் வெரி கிளியர் சார். நல்லாவே தெரியுதுங்க சார். டிஸ்ப்ளே ஆகுதுங்க சார். தெரியுது சார். थैंक यू சார். ஸ்கிரீன் தெரியுதுங்க சார். சார் ஸ்கிரீன் தெரியுதுங்க. थैंक यू ரவி கண்டினியூ பண்ண ரவி. ஸ்கிரீன் தெரியுது. தெரியுதுங்க சார். பேசிட்டு இருக்கேன்.
நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா இந்த கோணங்களுடைய வேல்யூஸை வச்சுட்டு இந்த தூரங்களை நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியும். அது வந்து ஒரு ஒப்பீட்டு கணக்கு, பித்தாகரஸ் தேரம்னு சொல்லுவாங்க. அல்லது செங்கோண முக்கோணத்துல பயன்படுத்தக்கூடிய பகுதிகள் பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தேரம் ஒன்று பயன்படுத்துவோம், இன்னொன்று சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் பயன்படுத்துவோம். ஸோ சைன் தீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பக்கத்துக்கும் கர்ணத்துக்கும், கர்ணம்னா என்னன்னா இந்த 90 டிகிரிக்கு எது முன்னாடி இருக்கோ அதுதான் கர்ணம். அப்போ இதுல எது கர்ணம்? இந்த எஸ் கர்ணம், டி என்பது வந்து எதிர்பக்கம். ஸோ நீங்க சைன் தீட்டான்றது வந்து எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்னது? பூமிக்கும் நிலவுக்கும் நடுவில் இருக்க தூரம். கர்ணம் என்பது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில தூரம். நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து இந்த கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா பூமிக்கும் நிலவுக்கும் நடுவில் இருக்க தூரம் டிஎம், பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில இருக்க தூரம் வந்து டிஎஸ். டிஎஸ் வந்து டிஎம் மாதிரி ஏறக்குறைய ஒரு 20 மடங்கு. 20 மடங்குன்னா பூமியிலேருந்து நிலா இருக்கிற தொலைவை விட 20 மடங்கு தள்ளி சூரியன் இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு ஆன்சர். ஏன்னா ஏறக்குறைய 400 மடங்கு தள்ளி இருக்கு. ஆனா அவருக்கு வந்து 20 மடங்கு தான் தப்பு இருக்கு. அப்ப அவர் எங்க தப்புன்னு இருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல அவர் மெஷர் பண்ணது ஒண்ணு தான், ஆங்கிள் தான். ஸோ ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு சின்ன தவறு கூட என்ன உருவாக்கி இருக்கோம்னா மிகப்பெரிய டிராஸ்டிக் சேஞ்சை உருவாக்கி இருக்கும். ஸோ அந்த காலத்துல இருந்த அறிவியல் கருவிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப துல்லியம் இல்லாத அறிவியல் கருவிகள், ஆய்வு கருவிகள். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு இந்த மாதிரி கோணமானி இருக்குன்னா பாகைமானின்னு சொல்லுவாங்க. பாகைமானி இருக்குன்னா இந்த பாகைமானியில இந்த கோணம் எவ்வளவு இருக்கும்? 0 டிகிரி இருக்கும். இது எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். நடுவில் ஒரு கோடு கிழிச்சா இந்த கோடு எவ்வளவு இருக்கும்? 90 டிகிரி இருக்கும். சரிங்களா? ஸோ 10 பிரிச்சிருப்பாங்க. 0க்கு அடுத்தது என்னது? 10. இந்த பாயிண்ட் வந்து 10. அப்போ எவ்வளவு இருக்கும்? 0க்கும் 10க்கும் நடுவில் எத்தனை கோடு இருக்கும்னா 10 கோடு இருக்கும். இந்த மாதிரி நிறைய கோடு போடணும், 10 கோடு போடுவாங்க. அப்ப நம்மளால 1 டிகிரி தான் மெஷர் பண்ண முடியும் துல்லியமா அந்த காலத்துல இருந்த கருவிகளை வச்சு ஓரளவுக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற கருவி என்ன பண்ணுதுன்னா 1 டிகிரிய 60 மினிட்ஸா பிரிக்கிறாங்க. அதாவது 1 டிகிரியை இன்னும் 60 கோடா பிரிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த 60 டிகிரிய இதுல 1 மினிட்டை 60 செகண்ட்ஸா பிரிக்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம் நம்ம ஒரு பாகைமானில பாக்குற 60 டிகிரிய நம்மளால என்ன பண்ண முடியும்னா கிட்டத்தட்ட 60 3600 பிரிச்சு இப்படி போட இவ்வளவு டிகிரியா பிரிக்க முடியும். ஸோ அவர் காலத்துல இருந்த கருவிகளுடைய துல்லியத்தை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய கருவிகளுடைய துல்லியம் படு பயங்கரமா இருக்கு. நம்மகிட்ட அவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. ஸோ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குனால நம்மளால இன்னைக்கு ஓரளவுக்கு ரொம்ப துல்லியம் அவங்க அளவுக்கு. ஆனா இதுல என்னன்னா இந்த ஆய்வு முறை கரெக்ட். இப்போ சயின்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு ஆய்வு முறை, இன்னொன்னு அந்த ஆய்வுகள் இருந்து கிடைக்கப்பட்ட தகவல்கள். ஆய்வு முறை கரெக்ட், அவருக்கு கிடைச்ச டேட்டால ஒரு பிழை இருந்தது. இன்னைக்கு நமக்கு வந்து பிழை இல்லாம ஓரளவுக்கு குறைந்த பிழையோட நம்ம எடுக்க முடியும். ஆனா ஆய்வு முறை தப்பா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அறிவியலை பொறுத்தவரையிலும் நம்ம அதனால தான் என்ன சொல்றோம்னா திருப்பி அறிவியல்ல ஆய்வு முறைகள் ரொம்ப முக்கியம். சயின்டிபிக் மெத்தடாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்க சயின்ஸை கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான இடத்துல நம்ம இருக்கோம். அதாவது இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு சரிங்களா. அடுத்து வந்து முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க திருப்பி சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்றது, கலீலியோவுடைய நிலவு ஆய்வுகள். கலீலியோ தான் நிலவு பற்றியான ஆய்வுகள்ல ஒரு மைல்கல்ல உருவாக்குனவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா
கலீலியோக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ண எல்லாருமே வெறும் கண்ணாலதான் நிலவை பார்த்திருக்காங்க. கலீலியோ வந்து அவர் உருவாக்கி இருந்த தொலைநோக்கி மூலமா நிலவை பார்த்தாரு. நிலவு பார்த்தப்ப கலீலியோக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நாம நினைக்கிற மாதிரி நிலவு ரொம்ப பர்ஃபெக்டா இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் நிலவை எப்படி நினைச்சாங்கன்னா, இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஆப்ஜெக்ட். ஒரு பளிங்கு கல் மாதிரி. பளிங்கு கல் எப்படி இருக்கும் பாருங்க, பல இருக்கும்ல, கண்ணாடி கல் பளிங்கு பல இருக்கும்ல, அந்த மாதிரி நினைச்சாங்க. பட் கலீலியோ டெலஸ்கோப் மூலமா பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, நிறைய மேடுகள் பள்ளங்கள் தெரிஞ்சது. சொரசொரப்பா, அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், சொரசொரப்பான பகுதிகள் தெரிஞ்சது. அதை பார்த்தது மட்டும் இல்லாம அவர் அப்படியே அதை வரைஞ்சாரு. அப்படியே அழகா அதே மாதிரி வரைஞ்சி, அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியன்றதுக்காக சொல்றேன். வரைஞ்சி, அது மட்டும் இல்லாம அந்த டெலஸ்கோப்ல நீங்க பார்க்கும்போது, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு நிலவ டெலஸ்கோப்ல பார்த்த ஒரு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால டெலஸ்கோப்பை நீங்க பார்த்தே இருக்கும்போது, டெலஸ்கோப்லயே பார்த்துக்கும் நிலா கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகுறது நல்லா தெரியும். அதாவது சுத்துறது. சாதாரணமா பூமி சுத்துறது உங்களால உணர முடியாது. பட் நிலா சுத்துறதை நம்மளால அழகா பார்க்க முடியும். அந்த அனுபவம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படி பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகும், நிலா சுத்துற மாதிரியே தெரியும். நிலா மூவ் பண்றது அது மட்டும் தெரியாது. நிலாவில் நீங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் நீங்க பார்க்கும்போது, இரவையும் பகலையும் பிரிக்கக்கூடிய ஒரு கோடை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கோடு மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது இப்போ பூமி சுத்துனா இரவு பகல பிரிக்கக்கூடிய அந்த டெர்மினேட்டர் லைனும் பிரிக்கும்ல, சுத்திரே தானே இருக்கும், மாறிட்டே இருக்கும்ல. உதாரணத்துக்கு இது இப்படி நவரும் இப்படி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நிலாவில் நகருது. அப்போ என்ன அர்த்தம், அவர் என்ன கண்டுபிடிச்சாரு, நிலாவும் சுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. நிலா எதை சுத்துதுன்றது கேள்வி வருது இல்ல. அடுத்தது நிலா சுத்துது, எதை சுத்துது அப்படின்னா பூமி சுத்துது. அது அவருடைய அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆதாரப்பூர்வமா கண்டுபிடிச்சப்பட்டது. அது மட்டும் இல்லாம பகல் பொழுதுல, இது நிலாவுடைய பகல் பொழுது, இது நிலாவுடைய இரவு பொழுது. இது பூமியோட பகல் பொழுது, பூமியோட இரவு பொழுது. இந்த கோடுக்கு பேரு டெர்மினேட்டர் லைன் சொல்லுவாங்க. பகல் பொழுதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே வெளிச்சமா தானே தெரியணும். ஆனா இந்த இடத்துல பாருங்க இருட்டா தெரியுது. காரணம் என்ன, ஒரு பகல் பொழுதுலயே இருட்டு தெரியுதுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு, பள்ளம் இருக்கு, ஆனா இருட்டா தெரியுது. இது என்ன பகுதி, இருட்டு பகுதி. ஆனா இருட்டு பகுதி என்ன தெரியுது, ஒளி கீட்டு தெரியுது, வெளிச்ச கீட்டு தெரியுது. பாருங்க என்ன காரணம், இது பாருங்க இந்த இடம் தெரியுது பாருங்க, என்ன காரணம். சோ அப்ப இங்க ஏதோ ஒண்ணு துருத்திட்டு நிக்குது, மேல எலும்பி நிக்குது. அதுதான் என்னது, மலைகள்னு அவர் கெஸ் பண்ணாரு. அவர் கெஸ் பண்ணது மட்டும் இல்லாம அதை கணக்கீடும் பண்ணாரு. இது நம்ம எடுத்தது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து டெலஸ்கோப் எடுத்த ஒரு போட்டோவை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு கணக்கீடு பண்ணிருக்கோம். லாஸ்ட் டைம் போட்ட கணக்கீடுல ஒரு சின்ன எரர் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா 6400 போட்டிருந்தோம். ஓகேங்களா, அந்த 6400க்கு பதிலாக என்ன பண்ணோம் நீங்க, இப்போ இது வந்து 6400 கிடையாது, 1700. இது அப்படியே மாத்திருங்க, உங்களுடைய இதுல மாத்திக்கோங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறதுல கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். ஓகேங்களா, இது ஒருத்தவங்க சுத்தி காட்டினாங்க. 6400 வந்து பூமியினுடைய ஆரம் தான் 6400. அப்போ இது என்ன பண்ணோம், நீங்க அப்படியே பிரிச்சிங்கன்னா இது 1700 கிலோமீட்டர். மற்றெல்லாம் அப்படியே நீங்க பிரிச்சிங்க. இதை 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. இதை டிவைட் பண்ணீங்கன்னா 8ஆல டிவைட் பண்ணினா 4 8 8 2 8 16. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 2ஆல வரும் இந்த ஆன்சர் இல்லைங்களா, 2 வந்துடும் 2. அப்போ இது என்ன இருக்கும், ஒரு 16 1 இருக்கும் இல்லையா, 1ல ஒரு 8 இருக்குன்னா அப்போ 1.1 2.1 சம்திங் வரும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிலவுல இருக்கிற மலையினுடைய உயரம் 2.1 கிலோமீட்டர், இல்லைன்னா h = 2100 மீட்டர். இது நாங்க கண்டுபிடிச்சது. அதாவது இந்த நிலாவை போட்டோ எடுத்து அந்த போட்டோ மூலமா நம்ம கண்டுபிடிச்சது. ஓகேங்களா, இந்த போட்டோ மூலமா, அது இங்க இருக்கிற ஒரு மலை. ஓகேங்களா, நீங்க கூட இதை முயற்சி பண்ணி நல்லா என்ன பண்ணலாம்னா அழகா நீங்க ஒரு போட்டோ எடுக்கலாம். இந்த கணக்கீடு போட்டோன்றதுக்காக தான் நான் இதை எடுத்துட்டேன். நான் வந்து தனியா படம் போட்டிருக்கேன். அதை நீங்க மட்டும் எரேஸ் பண்ணி நீங்க எழுதிங்க, பெயிண்ட்ல போட்டு எழுதிக்கீங்க. இது 2 முக்கியம். இது வந்து முக்கியமான ஒரு நிலவு சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயம். அப்கோர்ஸ் நாம கணக்கீடு பண்ணியிருக்கிற ஒரு மலையினுடைய என்ன சொல்றது உயரம் தான். உண்மையான உயரமானு கேட்டா மறுபடியும் என்னது, நான் கரெக்டா இதை எடுத்திருக்கிறேன்னு தெரியாது.
இந்த படம் வந்து கரெக்டா பர்ஃபெக்டா எடுக்கப்பட்ட படமா, ரெண்டாவது இந்த தூரம் கரெக்டா எடுத்திருக்கனா, இந்த கேப் கரெக்டா எடுத்திருக்கனா. ஸோ இதுல நிறைய பிழைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பெல்லாம் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன உருவாகும்னா ஒரு சில பிழைகள் உருவாகும். பிழைகள்ன்றது இங்கிலீஷ்ல எரர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எரர்ஸ் எதோட சம்மந்தப்பட்டது? பரிசோதனை சம்மந்தப்பட்டது. நீங்க எதுவுமே பண்ணாம நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னா அதுல எரரே இருக்காது. பட் நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது என்ன இருக்கும், நான் பயன்படுத்தின கருவியில தவறு இருக்கலாம், அல்லது நான் எடுத்த போட்டோல தவறு இருக்கலாம், நான் குறிச்ச ஆரத்துல தவறு இருக்கலாம், இல்லது இந்த லைனை கரெக்டா நான் போடாம இருந்திருக்கலாம். இவ்வளவு பிரச்சனைகளை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பேன் நான். ஓகேங்களா? ஸோ பிழைகள் இருக்கும், அதோட கணக்கு போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது 11th ஸ்டாண்டர்டுக்கு இது டீட்டெயிலா இருக்கும் பிழைகள் பத்தி. அதனால எங்க வாய்ப்பு இருந்தா நீங்க அதை சொல்லிடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம்னு கேட்டீங்கன்னா சர் ஐசக் நியூட்டனுடைய கண்டுபிடிப்பு. 11th பசங்கன்றதால நீங்க இந்த பாயிண்ட்லாம் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலா ஒரு ஆப்பிள் மரத்துக்கிட்ட நியூட்டன் உட்காந்துருந்தாரு. ஆப்பிள் மரம் கீழே வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, ஒரு கேள்வி கேட்டாரு, ஆப்பிள் ஏன் மேலே போகல, ஆப்பிள் ஏன் கீழே வரலன்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் இந்த கதை ஓரளவுக்கு சுவாரஸ்யமான கதையா இருந்தாலும் இது முழுமையான உண்மை கிடையாது. முழுமையான உண்மை என்னன்னா, ஆப்பிள் மரத்துக்கிட்ட நியூட்டன் உட்காந்து இருந்த போது அவருக்கு வயசு 24. அவர் டிகிரி படிச்சுட்டு இருந்தாரு. கொரோனா மாதிரி நம்ம ஊர்ல கொரோனா வந்ததுல அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து பிளேக் நோயின்னு வந்து ஐரோப்பா முழுக்க முடங்கி போயிடுச்சு. காலேஜ் எல்லாம் மூடிட்டாங்க. அப்போ அவர் வந்து அவருடைய சொந்த ஊருக்கு வந்து கிராமத்துக்கு வந்துட்டாரு. வந்து உட்காந்து இருந்தப்போ அவர் மரத்துக்கிட்ட உட்காந்தப்போ ஆப்பிள் கீழே வந்தது. அவர் ஆப்பிள் மரத்துல இருந்து கொஞ்சம் மேல பார்த்தா அவருக்கு என்ன தெரியுது, நிலா தெரியுது. அப்ப அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, ஆப்பிள் பழம் கீழே விழுந்த மாதிரி ஏன் நிலா விழலை அப்படின்றதான் அவருடைய கேள்வி. அவருடைய கேள்வி அதுதான். நம்ம புக்ல நம்ம சில தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த கதையை. அப்புறம் அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது ஆக்சுவலா என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஓகேங்களா, நிலாவை வந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அது மேல செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசை ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால அதனுடைய முடுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஆப்பிள் மரம் வந்து ரொம்ப பூமியினுடைய ஆரத்திலேயே இருக்கிறதுனால அது மேல செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகம். அதனால ஆப்பிள் பழம் வேகமா விழுது, நிலா கொஞ்சம் ஸ்லோவா விழுது அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த மாதிரி ஆய்வுகள்லாம் கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா? நியூட்டன் வந்து இதை வேஸ்ட் பண்ணி தான் அவர் என்ன பண்ணாரு, நிலாவுடைய இயக்கத்தை விளக்கும் போதுதான் அவருக்கு என்ன சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா, ஃபோர்ஸ் அதிகமாகும் போது முடுக்கம் வந்து அதிகமாகும், ஃபோர்ஸ் கம்மியாகும் போது முடுக்கம் குறையும். இப்ப பாருங்க, ஆப்பிள் பழத்தினுடைய முடுக்கம் எவ்வளோ, 9.8 மீட்டர் per செகண்ட். நிலாவினுடைய முடுக்கம் எவ்வளோ, 0.00272. அவ்வளவு கம்மியா இருக்கு முடுக்கம். அப்ப முடுக்கம் கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம், விசையும் கம்மியா இருக்கு. ஏன் முடுக்கம் கம்மியா இருக்கு, விசை கம்மியா இருக்குனால. ஏன் விசை கம்மியா இருக்கு, அடுத்த கேள்வி என்னது, தூரம் அதிகமானா. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறாரு அவரு, ஓ தூரம் அதிகமாயிடுச்சுன்னா விசை என்னாகும், குறையும். அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்ற நியூட்டனுடைய கிராவிடேஷனல் ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு அவர் காரணமா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிலவு தான். இந்த விஷயங்களை நீங்க வந்து மாணவர்களோட இந்த 3 விஷயங்களை நீங்க கொஞ்சம் விளக்கமா மாணவரோட நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணுன்றது வந்து என்னுடைய சஜஷனு. சொன்ன மாதிரி 1/2 hour முடிஞ்சிச்சு. நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுடைய அனுபவங்களையும் நீங்க நடத்தும் போது ஏற்பட்ட விஷயங்களை பத்தி நீங்க கூட என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் ஸ்டாப் அட் திஸ் பாயிண்ட். உங்க கேள்விகளுக்கான நேரம் இது. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா இது என்னோட எல்லாம் முடிய போகுது. நிறைய செஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம். சக்தி, ரவி சார் ஒரு கேள்வி இருக்கு. ஏதாவது கேள்விகள் இருக்கா? ரவி சார் ஒரு கேள்வி இருக்கு சார். ரவி சார் சார், இப்ப நம்ம நிலா வந்து பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா?
அதை வந்து நம்ம ஆமா அது எப்படி சார் அதை கால்குலேட் பண்ணாங்க? ஏன்னா நமக்கு அந்த பெரிஜி அப்போச்சிலையும் வந்து அந்த டிஃபரன்ஸ் வருது நமக்கு. அப்படி இருக்கும்போது எக்ஸாக்டா எப்படி அது விலகி தான் போகுது, நம்ம எப்படி சொல்ல முடியுது அது? இப்போ நிலாவை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது நிலாவுடைய ஒரு பயன்பாடை பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா? நிலாவுடைய ஒரு பயன் ஒண்ணு இருக்கு. என்ன பயன் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிலாவுனாலதான் உங்களுக்கு என்ன உருவாகுதுன்னா கடல்ல அலைகள் உருவாகுது. அது தெரியும் இல்லையா? ஆமா சார். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்க, நீங்க நிலா இங்க இருக்கு, ஆனால் அலைகள் எந்த கடல் மட்டம் எங்க அதிகமா இருக்கு? இந்த பக்கம் அதிகமா இருக்கு. இங்க வந்து என்ன ஆயிடுச்சு? கடல் மட்டம் எந்த பக்கம் கடல் அலைகள் அதிகமா இருக்கு? இந்த பகுதியில். ஏன்னா ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா, நிறையும் அதுவும் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா நிலா எங்க இருக்கோ அங்கதான் அந்த அலைகள் அதிகமாகும். பாருங்க, நிலா இங்க இருந்ததுன்னா என்னாகும்? இந்த சைட்ல தண்ணி அதிகமா பல்ஜ் ஆகுது. நிலா இங்க இருந்ததுன்னா இந்த சைட்ல பல்ஜ் ஆகுது. அப்போ நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற 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 என்ன ஆகும்னா, அந்த நிலாவுடைய இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட இயக்கம் என்ன ஆகும்? அந்த அலைகள் ஏறுறதும் இறங்குறதும். ஸோ இது வந்து ஒரு விதமான இனிஷியல் ஃபோர்ஸஸை எது மேல செயல்படுத்தும்னா நிலவு மேல செயல்படுத்தும். அந்த இனிஷியல் ஃபோர்ஸ்னால நிலா என்ன ஆகும்னா என்ன சொல்றது, ஒரு பின்வாங்குதல் மாதிரி நடக்கும். அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, அது மூவ் ஆகுது. தெரியுதுங்களா? ஓகே சார், ஓகே. அதாவது நிலவு வந்து தண்ணியை பிடிச்சி இழுக்குது. தண்ணி கொஞ்சம் தூரம் நவுந்து மடுக்கில விழும் இல்லையா? அப்ப என்ன ஆகும்? அந்த 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 டிஸ்டர்பன்ஸ்னால என்ன உருவாகும்? அந்த ஃபோர்ஸ் டிஸ்டர்பன்ஸ்னால என்ன ஆகும்? நிலா வந்து தன்னுடைய இடத்தை விட்டு கொஞ்சம் என்ன ஆகணும், ஒண்ணு கொஞ்சம் முன்னாடி போகணும், என்ன ஆகணும், கொஞ்சம் பின்னாடி போகணும். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு என்ன ஆகுது, கொஞ்சம் நகர்ந்து போயிட்டு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப குறைவு தான். பட் ஆனால் ரொம்ப நூற்றாண்டுகள் கழிச்சு என்ன ஆகும், ரொம்ப தொலைவு போயிடும். சார் அப்படி அந்த டிஃபரன்ஸ் வரும்போது அந்த கிராவிடேஷன் புல்லையும் சேஞ்சஸ் இருக்குமா சார்? புரியல. இப்போ அந்த பூமியும் நிலவும் ஒண்ணு ஈர்த்து கொண்டு இருக்கு இல்லையா? அப்படி தொலைவு போகும்போது அந்த ஈர்த்து கொண்டு இருக்கிற அந்த விசையில வந்து வேறுபாடு இருக்குமா? ஆமா கண்டிப்பா. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு அந்த கணக்கீடு சொன்னேன் இல்லையா? இது நிலா வச்சுங்களேன், இது பூமின்னு வச்சுக்கிட்டா இந்த டிஸ்டன்ஸ் 6 இல்லையா? மாஸ் ஆஃப் எர்த்து, மாஸ் ஆஃப் இல்லைங்களா? இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்க வருது, இந்த 3 வந்து இங்க வந்துருது வச்சுங்களேன். அப்ப என்ன அதிகமாகுது? தூரம் அதிகமாகுது. இன்னும் கொஞ்சம் இது ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் அதிகமாகும். அப்போ தூரம் அதிகமாக நிலாவுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் இல்லையா? அப்போ தூரம் போக போக ஈர்ப்பு விசை இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா சார், அது எல்லா கோளுக்கும் நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம்ல சார்? எல்லா கோளுக்குமே தான், அது எல்லா கோளுக்குமே தான். புரியுங்களா? அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி வந்து பூமியோட நெருக்கத்துல நிலா இருந்தது ஒரு காலத்துல. புரியுங்களா? நிலாவே இல்லாத காலகட்டத்துல பூமி ரொம்ப வேகமா சுத்திட்டு இருந்தது. நிலா உருவானதுக்கு அப்புறம் பூமியுடைய வேகம் என்ன ஆகுதுன்னா கட்டுப்பட்டு 24 மணி நேரமா மாறுது. அதாவது சுழற்சி வேகம் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் பூமி விட்டு தள்ளி 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 போக போக என்ன ஆகும்னா இந்த சுழற்சி வேகம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன உருவாங்கன்னா இந்த சுழற்சி வேகத்துல கணிசமான மாற்றம் வந்து அந்த இரவு பகல்ல நமக்கு நேரம் வந்து ரொம்ப ரொம்ப மாற்றம் அடையும். புரியுதுங்களா சார்? கரெக்ட் சார். பட் இன்னைக்கு செய்தித்தாளில் பார்க்கும்போது நிலா நம்மளை விட்டு போக போக நம்ம சொல்லு கால அளவு 24 மணி நேரம்ன்றது 25 மணி நேரமா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்றேன் நான். நீங்க நிலா இங்க இருந்தப்போ பூமி வேகமா சுத்திட்டு இருந்து சொன்னேன். நிலா இல்லாதப்போ பூமி ரொம்ப வேகமா சுத்திட்டு இருந்தது.
கரெக்டுங்களா? நிலா உருவானதுக்கு அப்புறம் பூமியோட வேகம் கட்டுப்படுது. நிலா கொஞ்சம் தள்ளி தள்ளி வர வர என்ன ஆகுது, 23 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரமா அது அது ஒரு விரிவடையுது. அப்ப இங்க வரும்போது என்ன ஆகும், 25 மணி நேரமா ஆகும். இங்க வரும்போது என்ன ஆகும், 26 மணி நேரம் ஆகும். இங்க தள்ளி தள்ளி போக என்ன ஆகும், அதிகமாகும். சரி, நீங்க கிட்ட இருந்தா தானே ஃபோர்ஸ் ஜாஸ்தி, தூரமா இருந்தா என்ன ஆகும், ஃபோர்ஸ் கம்மி தானே. ஃபோர்ஸ் கம்மியான என்ன ஆகும், நீங்க இன்னும் ரிலாக்ஸ்டா சுத்துவீங்க. அப்படின்னா ஸ்லோவா சுத்துவீங்க. அப்ப டைம் என்ன ஆகும், அதிகமாகும். 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 கம்மியாகாது. அதிகமாகும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நண்பர்கள் யாருக்காவது கேள்விகள் இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வியை கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். ஒரு டவுட் கேட்கலாமாங்க சார்? கரூர் டிஸ்ட்ரிக்ட் திலகவதிங்க சார். சார் இப்போ நம்மளுடைய எர்த்ல இருந்து மூன் அந்த ரொட்டேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகுது 4 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதானுங்க சார்? அதனால பூமிக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்குமாங்க சார்? அது குழந்தைங்க கொஸ்டினை கேட்டாங்க சார் லாஸ்ட் வீக். கேளுங்க. நிலவு பூமி அதோட எல்லையில இருந்து கொஞ்சம் 4 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு பர் இயருக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்னு விஷயம் இருக்குதா? 3.8. ஆமாங்க சார். அதனால பூமிக்கு எஃபெக்ட் இருக்குமா? ஏன் இந்த ரீசன்? இன்னும் காலப்போக்கில் எப்படி மாற்றங்கள் ஏற்படும்? அதான் நேரம் வந்து உங்களுக்கு ஒரு நாள்ன்றது வந்து 25 மணி நேரம் 24 மணி நேரம்ன்றதுக்கு பதிலா அது ஒரு 40 மணி நேரம் ஆகும். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஸ்லோவா ஆரம்பிக்கும் எர்த்துக்கு. சரிங்களா? அப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, இன்னும் நீங்க அதிகமான வெயில் நேரத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும், இல்ல அதிகமான குளிர் நேரத்தை நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா? இரவு அதிகமாக ஆரம்பிக்கும், குளிர் அதிகமாக ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்ப நீங்க அதிகமான நேரத்தை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனுடைய விளைவுகள் வந்து வேற மாதிரி நமக்கு இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நைட்ல நிறைய பேர் முடிச்சுட்டு வேலை செய்யறாங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். ஒரு காலத்துல நைட் ஷிப்ட்னு ஒண்ணு கிடையாது. அப்போ நிறைய பேருக்கு அப்போ என்ன நோய் வரும்னு தெரியுது. இப்போ நைட் ஷிப்ட்ல வேலை செய்யறவங்களுக்கு என்ன வந்துருக்கு, நிறைய விதவிதமான டிசார்டர் நோய் எல்லாம் வருது இல்லைங்களா? அது போல அப்போ இரவு அதிகமாகும் போது பகல் அதிகமாகும், நம்ம உடம்புடைய தன்மை மாறிடும் இல்லைங்களா? அப்போ புதுவிதமான நமக்கு நோய்கள் வரலாம். மேபி நம்ம உடம்புடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா ஒரு அடாப்டேஷன் நடக்கலாம். பை எவல்யூஷன்ல நமக்கு அடாப்டேஷன் நடக்கும் இல்லைங்களா? ஆமாங்க சார். அந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஒரு அடாப்டேஷன் நடக்கலாம். ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஆனா என்னன்னா, பூமி வந்து ஒரு வாழக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கு அப்படின்னா அது நிலாவினாலதான். நிலா இல்லாம போகும்போது பூமியில ஏற்படக்கூடிய அந்த என்ன சொல்றது சூறாவளிகள் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெரி வயலண்டா போயிடும். கடலுடைய அலைகள் என்பதே இல்லாம இருக்கும். கடல் வந்து ரொம்ப ஸ்டில்லா இருக்கும். ஸ்டில்னா அப்படியே அலைகளே உருவாகாம போயிடும் இல்லைங்களா? அதோட இயக்கங்களே அது கடல் இயக்கமே இல்லாம போயிடும். ஸோ கடல் இயக்கமே இல்லாம போயிடுச்சுன்னா என்னது, அது வந்து ஒரு விதமான விளைவுகள் நமக்கு ஏற்படுத்தும். ஸோ இது மாதிரி நிறைய நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்ச, நம்மளால கெஸ் பண்ண முடியாத பல்வேறு விளைவுகள் வந்து நடந்துட்டே இருக்கும். இப்போ சேஞ்ச் பண்றதுக்கான வழிமுறைகள் வச்சிருக்காங்க சார்? வாய்ப்பே இல்லையா? அது நேச்சரா சார்? நேச்சர் இல்ல, குழந்தைங்க இதெல்லாம் क्वेश्चन கேக்குறாங்க சார். நிறைய क्वेश्चन குழந்தைங்களால தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் குழந்தைங்களால தான் கேட்க முடியும். பெரியவங்க எப்படி கேட்பீங்க? நம்ம தான் அறிவு சிறையில இருக்குமே. குழந்தைங்க அறிவு சிறையில 10th கிளாஸ் தாங்க சார். ஆனா அந்த பழைய குழந்தை வந்து எம்எஸ் எங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் இல்ல, ஆனா டவுட் இருக்கு, நான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன் இந்த क्वेश्चन திருப்பி கேட்டுட்டு போனாங்க சார். இல்ல அதுதான், நீங்க அதாவது குழந்தைங்களால மட்டும் தான் இந்த இப்படிலாம் கேட்க முடியும். ஆனா என்ன பிரச்சனைனா, நம்மளால வந்து அந்த நிலவு மேல அந்த என்ன சொல்ல இனர்ஷியல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது இல்ல, கடல் தண்ணினால உருவாக்குற இனர்ஷியல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது இல்ல, அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அது வந்து பியாண்ட் அவர் ஹியூமன் பவர். எஸ் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரவி சார், எனக்கு இன்னும் நீங்க சொன்னது எனக்கு இன்னொரு கொஞ்சம் டவுட் வந்தது சார். பூமியோட பரப்பளவுல பார்க்கும்போது 4ல் 1 பங்கு தான் வந்து நிலா இருக்கு இல்லைங்களா?
அப்போ அது அது அப்போ பக்கத்துல வரதுனால எதனால வேகம் குறையுது அதிகரிக்குதுன்னா நீங்க வந்து தூரம் சொன்னீங்க. அந்த தூரம் மட்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய அந்த பருமன் இருக்கிற ஒரு பருப்பொருளை வந்து செய்ய அது மட்டுமே தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணமும் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல நீங்க விசைகள் அப்படின்னு குறிப்பிட்டு கேட்கறதுனால நமக்கு இதுவரையிலும் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா வந்து விசைகள் அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் ஆஃப் மூணு. நிலா பூமியை நீங்க கான்ஸ்டன்டா வச்சிருக்கீங்கன்னா அடுத்தது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் இல்லைங்களா, டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு. நிலாவினுடைய நிறை மாற போறதே கிடையாது இல்லைங்களா, அது மாறல. பூமியோட நிறையும் மாற போறது இல்லை, கன்சர்வேஷன். அப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நிலாவுடைய நிறை மாறாததுனால நிலவு நம்ம மீது ஏற்படுத்த விசையோ அல்லது நிலவு மேல செயல்படக்கூடிய விசைகளோ எதை மட்டும்தான் பொறுத்து இருக்கோம்னா அதனுடைய தூரத்தை மட்டும்தான் பொறுத்து இருக்கும் இல்லைங்களா. கரெக்ட் சார், கரெக்ட் சார். சரி, அதனால வந்து இது வந்து இதுக்கான ரோல் கிடையாது, சிக்னிஃபிகன்ட் ரோல் இல்லை. ஓகே சார், ஓகே. ஹலோ சொல்லுங்க மேடம். சார், ஒரு கால்குலேஷன் வந்து மிஸ்டேக் ஆயிட்டு மறுபடியும் ரிப்ளை பண்ணுங்க சார். அது இன்னொரு தடவை ரிப்ளை பண்றீங்களா? இல்ல அது வந்து 400ன்னு சொன்னீங்களேங்க சார். இல்ல பூமியோடைய நிலவுல இருக்கிற மலைகளுடைய உயரங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கணக்கு போட்டிருந்தோம் இல்லைங்களா. அந்த கணக்கீடுல ஆரம் வந்து என்ன ஆரம் போட்டிருக்கோம்னா பூமியினுடைய ஆரம் போட்டிருக்கோம். 6400 கிலோமீட்டர் என்பது பூமியினுடைய ஆரம். இது ஒரு பீட்டுக்காக போட்ட கணக்கு. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நிலவினுடைய ஆரம் வேற. நிலவினுடைய ஆரம் வந்து ஒரு 1700 கிலோமீட்டர் தோராயமா. அப்போ இந்த 6400க்கு பதிலா நீங்க என்ன போடணும், 1700 போட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த 8 கிலோமீட்டர் பதிலா அது வந்து ஒரு 2 கிலோமீட்டரா வந்துடும். அந்த கணக்கீடு இப்ப நான் போட்டு காட்டிருக்கேன் பாருங்க. இந்த கணக்கீடுல இங்க இந்த இடத்துல தான் இருந்தது 6400 எங்க இருந்தது, இந்த இடத்துல 6400 இருந்தது. 6400க்கு பதிலா நான் என்ன பண்ணிட்டேன், 1700ன்னு நான் போட்டேன். 6400 இருந்த இடத்துல அதை அடிச்சுட்டு 1700 போட்டேன். அப்ப என்ன ஆகும், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். 17/8. 17ல எத்தனை 8 இருக்கு, 2 8 16. மீதி 1 இருக்கு. 8ல 1ல 2 8 அடங்காதனால 10 8 போட்டுறேன். அப்ப 10ல எத்தனை 8, ஒரு 8. அப்படியே போயிட்டே இருக்கும்னு வச்சுங்க. நம்ம அதுக்குள்ள வேணாம். அது அதாவது 2.1 கிலோமீட்டர்ல 700 எதுக்கு போட்டுருக்கீங்கன்னு தெரியலைங்க சார். இப்ப கிளியருங்க சார். ஓகே ஓகே, வெரி குட். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. ஸோ உங்க பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ல அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும், கரெக்ஷன் பண்ணிக்கணும். 6400ன்றதுக்கு பதிலாக 1700 நிலாவினுடைய ஆரத்தை போட்டுக்கணும். நிலா வந்து நம்மளை விட ஒரு சைஸ்ல பாத்தீங்கன்னா 6400 1700 டிவைட் பண்ணா எவ்வளவு வரும், 4 வருமா, 4.5 மடங்கு. ஸோ நம்மளோட ஒரு 4.5 மடங்கு, நம்மளோட 4.5 மடங்கு கம்மி, சின்னது. 4 மடங்கு சின்னதுன்னு வச்சுங்களேன். ஆனா வெயிட்ல பாத்தீங்கன்னா நம்மளை விட 81 மடங்கு சின்னது மாஸ்ல. ஓகேங்களா, மாஸும் ரொம்ப கம்மி. ரவி சார், மீண்டும் அதே கேள்வி. சிரமத்தை தொந்தரவுக்கு மன்னிக்கணும் சார். ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த தொலைவு பொறுத்து அந்த வேகம் மாறும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சாதாரணமாவே நிலவு வந்து பூமிக்கு அருகாமையிலும் தொலைவிலும் வரக்கூடிய இந்த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அப்பஜி பெரிஜி கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த டைம்ல கூட நமக்கு வந்து எர்த்தோட ஸ்பீட் வந்து மாறுங்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா மாறும். எப்படின்னா நீங்க வந்து எர்த்தோட ஸ்பீடுன்னு நான் சொல்லல, எர்த்து மேல செயல்படக்கூடிய விசைகள். எப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆர்பிட்ல நம்ம சுழல, அது வேற விஷயம்.
நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பூமியிலேருந்து நிலா எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா ஒரு 3,40,000 50,000 கிலோமீட்டர் இருக்கும். எவ்வளவு கிலோமீட்டர் ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கணக்குல போடல. அது என்ன பண்ண எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இருக்கனால சம்டைம்ஸ் 3,00,000 கிலோமீட்டர் வரும், ஒரு 40,000 கிலோ வரும். கரெக்ட் சார். இது வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், இது மினிமம் டிஸ்டன்ஸா வச்சுக்கிறேன். இது 3,00,000 கிலோமீட்டர். ஓகேங்களா? சரி, 3,00,000 கிலோமீட்டர். ஸோ இதனால என்ன உருவாகும்னா கண்டிப்பாக இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விசைகள் கொஞ்சம் அதிகமாகும், விசைகள் கொஞ்சம் கம்மியாகும். பட் என்னன்னா இது வந்து தனியா ஐடென்டிக்கலா இல்லை. இப்போ ஒரு பாண்டு மாதிரி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பாண்டுன்னா என்னது, ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுக்கலாம். அந்த விசையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா தூரமா போகும்போது என்ன ஆகும், இப்படி பிரியும், விசை அதிகமா செயல்படும் சார். கம்மியாகும் தூரம் அதிகமாச்சுன்னா. சார் ஸ்ப்ரிங் நம்ம எலாங்கேட் பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ் அதிகமா இல்ல சார் இருக்கும்? இல்லையே, தூரம் தான் அதிகமாகுது உங்களுக்கு. தூரம் அதிகமாகும் போது அதோட ஃபோர்ஸும் அதிகமா இருக்கும் இல்லையா? இல்ல சார், நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க எல்லாத்தையும். என்ன அர்த்தம்னா நான் வந்து இது இங்க வரும்போது அந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகுது, நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க இருக்கும்போது என்ன ஆகுது, ஸ்ப்ரிங் கொஞ்சம் லூஸா இருக்குன்னா ரிலாக்ஸ்டா இருக்குன்னு சொல்ல வரேன். அதாவது தூரமா இருக்கு அப்படின்னா ரிலாக்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். இழுக்கிறதுக்கு ஃபோர்ஸ் கணக்கு போடுற மாதிரி யோசிக்கிறீங்க நீங்க அதானே? அப்படி அது எல்லாத்தையும், அதாவது நம்ம இந்த விளக்கத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்பட முடியாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், அதை பண்ணிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா இங்க இருக்கும்போது ஸ்ப்ரிங் வந்து அழுத்தமா இருக்கு, இங்க இருக்கும்போது ஸ்ப்ரிங் வந்து ரிலாக்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம், இந்த 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 பண்பு வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கும், அதிகமாகும் கம்மியாகும். பட் என்னன்னா இது நீங்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் இந்த பிளக்சுவேஷன் இருக்கதா செய்யும். இந்த 3 வந்து கொஞ்சம் பிளக்சுவேஷன் ஆகும், இந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டா இருக்கும். அது உண்மைதான், நீங்க சொல்றது கரெக்டு தான். பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டா இந்த சிஸ்டத்தை இதை மட்டுமே நீங்க பார்க்க கூடாது. இது வந்து ஒரு 3 பாடி சிஸ்டமா பார்க்கணும். இது ஒட்டுமொத்தமா எதோட கனெக்ட் ஆயிருக்கு, சன்னோட. ஸோ சன்னோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால சன்னோட ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதான் ஒண்ணுமே கிடையாது ரிலேட்டிவ்லி. அதனாலதான் இது ஓரளவுக்கான நிலைப்புத்தன்மையோட இருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் எப்படியும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும்ல. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டனோட ஈர்ப்பு விசையில F = G டைம்ஸ் ஆஃப் m1 m2 / r². நியூட்டனுடைய ஈக்குவேஷன் இருக்கிற மிகப்பெரிய குறைபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா 3 பேர் இருந்தா இது இதை இழுக்கும், சரிங்களா? இங்க ஒண்ணு இருக்கு. அப்ப இது இதை இழுக்கும், இது இதை இழுக்கும், இது இதை இழுக்கும். எத்தனை வாட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? 2. இல்ல நல்லா கவனிங்க. இது 2 நடுல ஒரு ஃபோர்ஸ், இது 2 நடுல ஒரு ஃபோர்ஸ், இதுக்கு 2 நடுல ஒரு ஃபோர்ஸ், இதுக்கு கரெக்டுங்களா? 3 ஃபோர்ஸ். கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி 3 ஃபோர்ஸ். இந்த இடத்துல இருக்கும்போது 2. அதே மாதிரி இது ஒரு ஃபோர்ஸ், நிலா இங்க இருந்துதான் இந்த ஒரு ஃபோர்ஸ். அப்ப எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? 3 பொருள் இருந்ததுன்னா 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். 2 பொருள் இருந்தா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல, அல்லது பூமி இது சூரியன் சன்னு எர்த்துக்கு நடுவுல எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஒரே ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. நான் தெரியாதனமா என்ன கொண்டு வந்து வச்சுட்டேன், நிலா என்ற ஒருத்தரை கொண்டு வந்து வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு ஃபோர்ஸ் இல்லாம இந்த ஒரு ஃபோர்ஸ், இது 2, இது ஒரு F1, இது 1 F2. அப்ப எத்தனை ஃபோர்ஸ் வந்துடுது? 3 வந்துடுது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா நியூட்டனோட ஈக்குவேஷன் குழப்பமாயிடுது. இதுக்கு ஃபார்முலாவே கிடையாது, நியூட்டனால கண்டுபிடிக்க முடியல. நியூட்டனால இல்ல, இன்னைக்கு வரையும் அது குழப்பம் தான். இதுக்கு பேர் 3 பாடி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 பேரை கொண்டு வந்து வச்சிட்டீங்கன்னா இந்த சிஸ்டமே ரொம்ப குழப்பம். அதனால நம்ம இன்னைக்கு வரையும் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பசங்க கிட்ட, பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கிற ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறோம், நிலாவுக்கும் பூமிக்கு நடுவில் ஈர்ப்பு விசையை கண்டுபிடிக்கிறோம். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் நம்மள வந்து சார் நிலாவோட பூமியும் சேர்ந்து இருக்கு, பூமியோட நிலாவும் சேர்ந்து இருக்குல்ல, அப்ப ஈக்குவேஷன்ல m1 m2 m3 வரணுமே சார், ஏன் சார் m3 வரலன்னு அவன் கேள்வி கேட்டான்னா நம்ம கதை அதோ கதை தான். நம்ம பசங்க இன்னும் அதை அந்த கேள்வி கேட்கல, நம்ம இன்னும் அந்த கேள்வி கேட்கறதுக்கு பசங்களுக்கு என்ன பண்ணல, இடம் கொடுக்கல.
அப்போ கேட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல அந்த 40,000 கிலோமீட்டர் சூரியனுக்கு பூமிக்கும் நிலவுக்கும் இருக்கக்கூடிய அதிகப்படியான தூரம் 3,40,000 கிலோமீட்டர், 50,000 கிலோமீட்டர். கிட்ட தூரம் என்னது 3,20,000 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு டிஃபரன்ஸ் கட்டினா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு நமக்கு. சரிங்களா? அந்த 50,000 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்னால தான் சில நேரத்துல நிலா நமக்கு பெருசாகவும் சில நேரத்துல நிலா நமக்கு சின்னதாகவும் தெரியும். அதுவும் கிரகணம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல முழு நிலா மறைஞ்சிருக்கும், ஒரு டைம்ல வந்து பகுதி கிரகணம் நடக்கும் இல்லைங்களா? சூரிய கிரகணம். ஏன்னா நிலா வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் இருக்கும்போது கிரகணம் நடந்ததுன்னா சூரியனை முழுசா மறைக்குமா? மறைக்காது. அதே 3 லட்சத்துக்கு தான் மறைக்கும். 3,70,000 கிலோமீட்டர் இருந்ததுன்னா தூரமா இருக்குல்ல, அப்போ கம்மியா மறைக்கும். அப்போ பகுதி சூரிய கிரகணம் நடக்கும். இது இப்ப நீங்க சொன்ன இந்த கான்செப்ட்லாம் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா சூரிய கிரகணத்துல ஏன் 2 வகை இருக்குன்றத நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். வேற யாருக்காவது எதனா கேள்விகள் இருக்கு? சார் வணக்கம் சார், வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் சார். சார் ஏற்கனவே நம்ம ஒரு அந்த பிளானட் பத்தி ஒண்ணு சொல்றோம்னு சொல்லியிருந்தீங்க சார். சரி நான் சொல்லுங்கம்மா, என்ன டவுட்? நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல அந்த செட்னாப் அந்த பிளானட்டை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? பிளானட் மீன்ஸ் வந்துட்டு அந்த குள்ளக்கோள் அப்படின்னு சொல்லுவோமே நம்ம. ஓகே, சேட்னா வந்து ஒரு பிளானட் கிடையாது. அத பத்தி டீடைல்ஸ் குழந்தைங்க நிறைய கேட்டு இருக்கிறாங்க, அதனால அத பத்தி ஒரு செஷனா சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல, சூரியனை சுத்தி வரக்கூடிய பல்வேறு கோள்கள் இல்லாம குள்ளக்கோள்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான குள்ளக்கோள்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு வகையான குள்ளக்கோள் தான் வந்து இந்த சேட்னான்னு சொல்றது. அத பத்தியான டீடைல்ஸ் வேணும்னு குழந்தைங்க கேக்குறாங்க சார். டீடைல்ஸ்னா என்ன டீடைல்ஸ்? அந்த ஆமா, அந்த பிளானட் அந்த குள்ளக்கோளை பத்தியான தகவல்கள் கேக்குறாங்க. அது வந்துட்டு எப்போ உருவாச்சு, சோ அது என்ன சுத்துது, அதை சுத்தி வந்து மூணு இருக்கா, அத மாதிரியான டீடைல்ஸ் கேக்குறாங்க. சேட்னாக்கு 3 கிடையாது சரிங்களா? ஆனா சேட்னா வந்து 2003 நினைக்கிறேன், சரியா தெரியல. 2003 2004 அந்த வருஷங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. நாங்க அப்பதான் ஸ்கூல்ல டீச்சரா வேலைக்கு வந்துட்டு இருந்தோம். அப்பதான் ரொம்ப ஃபேமஸ் சேட்னான்னு ஒரு கோள் கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பரவலை பாதையில சூரியனை சுத்தி வருது. மிகப்பெரிய பரவலை பாதைன்னா உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, மிகப்பெரிய பரவலை பாதை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, வழக்கமா ஒரு முட்டை மாதிரி இருக்கும்ல, நம்ம சொல்றதெல்லாம் முட்டை மாதிரி இருக்கும். ஆமாங்க சார். முட்டை மாதிரி இருக்குதுன்னா ஓரளவுக்கு இப்படி பார்ப்போம், இப்படி இருக்கும். இதுதான் பரவலை பாதைன்னா பர்ஃபெக்டா சர்க்கிள் கிடையாது. இப்படி இருந்தா பர்ஃபெக்ட் சர்க்கிள். நீள்வட்ட பாதை இது ஓரளவுக்கு இப்படி இருக்கும். நீள்வட்டம், இது வந்து நீள்வட்டம். இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த நீள்வட்ட பாதையில இங்கதான் சூரியன் இருக்குன்னு வச்சு உதாரணத்துக்கு சொல்றேன். இதுதான் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த தொலைவு சும்மா 1ன்னு வச்சுக்கலாம். இந்த தொலைவு 100. அப்படிதான் யோசிச்சுங்க, நீங்க கம்பேர் பண்ணுங்க. எவ்வளவு பெரிய நீள்வட்ட பாதையில சுத்தி வருது. அதாவது இது 1ன்னா அதை விட 100 மடங்கு, இது 10ன்னா இது 1000. அந்த அவ்வளவு பெரிய நீள்வட்ட பாதை சுத்துது. எக்ஸாக்டா சொல்லணும்னா அவ்வளவு பெரிய நீள்வட்ட பாதை சுத்துது. இந்த மாதிரியான ஒரு நீள்வட்ட பாதையில ஒரு பொருள் சுத்தும் போது என்ன ஆகும்னா, அது பல்வேறு பிற கோள்களை என்ன பண்ணும்னா, அது வந்து நான் சொல்றேன் பாருங்க. இங்க போட்டுருக்கோம் ஹைலி எலிப்டிக்கல் பாத். கிட்டத்தட்ட
அது கிட்டத்தட்ட ஹைலி எலிப்டிக்கல். அதனால இது வந்து ஒரு முறை சுத்தி வரத்துக்கு 10,000 வருஷம் ஆகும். அதாவது முதல்ல அது சுத்தி வந்தது இல்ல, இப்போ அதாவது இப்ப இருக்கிற இடத்துக்கு திருப்பி அது வரத்துக்கு 10,000 வருஷம் ஆகும். 10,000 வருஷம் ஆகும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்க சார், அதாவது 2003ல கண்டுபிடிச்சோமா சார் அத? ஆமா ஆமா. 2003ல தான், அதாவது 2003 இல்ல 2003 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்காக அது வந்து 2003 தான் உருவாச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இல்ல இப்போ அதாவது இப்ப நம்ம 2003ல கண்டுபிடிச்ச இடத்துக்கு அது வர்றதுக்கு மறுபடியும் 10,000 வருஷம் ஆகும். 10,000 வருஷம் ஆகும். அதாவது நம்ம 2003ல நம்ம எங்க அதை பார்த்தோமோ அந்த இடத்துக்கு அந்த குறுங்கோள் வர்றதுக்கு 10,000 வருடங்கள் ஆகும். 10,000 வருஷம் ஆகும். பாருங்க, நீங்க அவ்வளவு தூரத்துல. சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் அது. பாருங்களேன், அதுதான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார். இல்ல அதாவது நம்ம சூரிய குடும்பத்தையே நீங்க வந்து இந்த இடத்துக்குள்ள வச்சுட்டீங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தை விட இது பெருசு. ஓகேங்களா? இது வந்து நம்ம சூரிய குடும்பத்தை விட, சூரிய குடும்பமே நம்ம தான் சொல்றோம்ல, நம்ம சொல்றது வந்து ஒரு உடைய பாதையோட சேர்த்து கூட வச்சுட்டோம்னா, இது புளூட்டோட பாதையோட சேர்த்து வச்சோம்னா, இது பாருங்க சேட்னா பாதை பாருங்க எவ்வளவு இருக்கு. அதனால இது வந்து நம்ம ஒரு இதை வந்து ஒரு சூரியனுக்குள்ள சேட்னா கண்டுபிடிச்சதுனாலதான் நமக்கு புளூட்டோக்கே பிரச்சனை வந்துச்சு. சேட்னா கண்டுபிடிக்காம இருந்தோம்னா இது பாருங்க, அதாவது உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன்னு சொல்லுவோம்ல நம்ம சாதாரணமா. நீங்க குழந்தைங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? இது பாருங்க, இந்த படம் பாருங்க, உங்களுக்கு பெரிய படமா வேணும் பாருங்க. சார் நீங்க பேசுறது எனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே. பாருங்க, இப்போ நீங்க சேட்னா இருக்கு இல்லைங்களா, இந்த டயக்ராம் எடுத்துக்குவோம். தெரியுதுங்களா? இதுதான் சேட்னாவுடைய பாதை. இந்த ப்ளூ கலர் பாதை இருக்கு இல்லைங்களா, சேட்னா பாதை. சேட்னாவுடைய பாதை இருக்கு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய பாதை. ப்ளூட்டோடைய பாதையை விட சேட்னா பாதை எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய இருக்கு. எரிஸ்ன்னு ஒண்ணு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப சின்ன கோள் அது. சேட்னா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கோள். ஓகே சார். பாருங்க, சேட்னா ப்ளூட்டோட சின்னது. நம்ம ப்ளூட்டோன்றது வந்து நம்ம நிலாவை விட சின்னது. ஆஃப்கோர்ஸ் நிலா அளவுக்கு வச்சுக்க. சேட்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800ல இருந்து 1100 மைல். 1 மைல்னா 1.5 கிலோமீட்டர் இல்லைங்களா? அதோடைய ஆரம், நமக்கு ஆரம் கூட நமக்கு எக்ஸாக்டா தெரியல. நம்ம ஒரு தோராயமா தான் கால்குலேட் பண்ணிருக்கோம். நம்ம பூமியை விட ஒரு 10 மடங்கு சின்னது. எது? சேட்னா. ப்ளூட்டோ விட சின்னது. ப்ளூட்டோவை விட ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் சின்னது. பட் பூமியோட கம்பேர் பண்ணும்போது 10 மடங்கு சின்னது. 10 மடங்கு சின்னது. சரி, 10 மடங்கு. நிலாவோட சின்னது. ஓகே. ப்ளூட்டோவும் சரி சேட்னாவும் சரி ரெண்டுமே நிலாவை விட சின்னது கோள்கள். பட் நம்ம அதுக்காக அதை நம்ம ரிமூவ் பண்ணல. நம்ம ஏன் அதெல்லாம் கோள் இல்லைன்னு சொல்றோம்னா, சர்வதேச வானியல் நிறுவனம் அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கோளா இருக்கணும்னா குறைந்தபட்சம் அதுக்குன்னு ஒரு குறைந்தபட்ச மாசாது இருக்கணும்ல. எஸ் சார். அதை வந்து இன்னொன்னு இழுக்க கூடாது. இப்போ நிலா வந்து பூமி என்ன பண்ணுது? நிலாவை இழுத்துக்குது இல்ல. எஸ் சார். புரியுதுங்களா? பூமி ரொம்ப ரொம்ப குட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நிலா என்ன செய்யும்? பூமிய இழுத்துறோம்ல. அப்ப அது மாதிரி வேற ஏதாவது ஒரு எரிக்கல்லோ இல்ல விண்கல்லோ ஏதோ ஒண்ணு சேட்னாவை டிஸ்டர்ப் பண்ணிடும், ப்ளூட்டோவை டிஸ்டர்ப் பண்ணிடும் ஃபியூச்சர். அதாவது ஏதோ ஒரு காரணத்துல ஒரு எரிக்கல் அப்படி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வால் நட்சத்திரம் வால் மீன் அப்படி போகுதுன்னா அது எதை டிஸ்டர்ப் பண்ண முடியும் ஈஸியா?
பிளான் அதாவது அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஒரு காம்போனன்ட் அப்படி புரிஞ்சுக்காதீங்க. அதாவது என்னன்னா ஒரு கோல் தான் எதை டிஸ்டர்ப் பண்ணும், விண்வெளியில சுத்தக்கூடிய பொருளை டிஸ்டர்ப் பண்ணும் பொதுவாக சொல்றாங்க. வியாழன் கோள் தான் வந்து ஹாலி காமெட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணி நம்ம பாதைக்குள்ள உள்ள இழுக்கும். ஒருவேளை ஹாலி காமெட் வந்து நம்ம இழுத்துட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்மள எப்படி கோல்னு சொல்றது? கோளுக்கு குறைந்தபட்ச நிறையாவது இருக்கணும்ல, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு குறைந்தபட்ச நிறைய இருக்கணும்ல. இன்னொரு செலஸ்டியல் ஆப்ஜெக்டோட கண்ட்ரோல்ல ஒரு போக முடியாத அளவுக்கு தனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நிறைய அதை வச்சிருக்கணும். டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய இருக்கணும். ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் சார். அதுதான் ஆக்சுவலா அது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப குழப்பமா இருக்கனால ஏன் வந்து ப்ளூட்டோ கோல் இல்லைன்றது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இப்ப நீங்க ப்ளூட்டோவை பிளானட்னு சொல்லிட்டீங்க, அடுத்து என்ன சொல்றீங்க? சேட்னாவை பிளானட் கண்டுபிடிச்சிட்டாங்க 2003ல. அப்படியே பாருங்க, சேட்னாக்கு அப்புறம் குயவரன் அப்படின்னு சொல்ற ஒரு பிளானட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 பிளானட் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுங்க எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கணும்? அப்புறமா பிளானட் அந்த அந்தஸ்து கொடுக்கணும்ல. இந்த மாதிரி இதெல்லாம் அதனால என்ன பிரச்சனைனா, கோள்கள்ன்றதுக்குன்னு ஒரு டெபினேஷனை உருவாக்க வேண்டிய கட்டாயம் உருவாகுது. இல்லைன்னா நீங்க பாட்டு சூரிய குடும்பத்தை என்ன பண்ணிட்டே இருக்கணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகணும். நிறைய பிளானட்ஸ் இருக்கிற மாதிரி வெச்சு அது இல்லாம இதை டிஃபைன் பண்றது ரொம்ப சிரமமாயிடுது பாருங்க. இவ்வளவு பெருசா ஒரு சூரிய குடும்பத்தை நீங்க டிஃபைன் பண்ண முடியாது. இவ்வளவு பெருசுனா இதுவே பெருசுன்றோம், அதை விட இது பெருசா இருக்கு, அதை விட இது ரொம்ப பெருசா இருக்கும்போது இட் இஸ் எக்ஸ்பாண்டிங் லைக் எனிதிங். அதனால இது ஒரு குழப்பத்தை உருவாக்குது நமக்கு. ஓகே சார். அதுக்காக நம்ம கன்வீனியன்ட்டுக்காக உருவாக்குறது தான் இந்த கோளுக்கான ஒரு என்ன சொல்றது, அது சூரியன் முதல் லா வந்து அது சூரியனை சுத்தி வரணும். அப்படி பார்த்தா இது எல்லாமே என்ன வருது? சூரியனை சுத்தி வருது. பாயிண்ட் 1. ரெண்டாவது பாயிண்ட் என்னது? அது தனக்குன்னு ஒரு பாதை வச்சுக்கணும். இன்னொன்னு மூணாவது என்ன, அதுக்குன்னு குறைந்தபட்சமான ஒரு என்னது கணிசமா, அதுக்குன்னு கணிசமான அளவுக்கு ஒரு நிறைய இருக்கணும். அந்த நிறைனால அது மத்த செலஸ்டியல் ஆப்ஜெக்டால டிஸ்டர்பன்ஸ் ஆகாத அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மாத்திட்டீங்கன்னா ப்ளூட்டோவும் கோல் ஆயிடும். ப்ளூட்டோ கோல் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்னது? சேட்னாவும் கோல் ஆயிட போறாரு. நிறைய பேர் அட்லீஸ்ட் ப்ளூட்டோவாவது கோல் ஆக்குங்க அப்படின்றாங்க. பட் எனிவே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சக்தி, கேள்விகள் எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஓகே நண்பர்களே, வேற யாருக்கா கேள்விகள் இருந்தா நம்ம